ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால பாஸ்ட் 3 டேஸில் என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் மிக்கி 17. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளாக் காமெடி மூவி. இந்த படம் மிக்கி 7 அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி 2050 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ராபர்ட் பேட்டின்சன் இடத்துல இருக்காரு. அவரு ஃப்ரெண்டுக்காக உதவ போய் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரோட உயிரே பறி போகிற சூழ்நிலை இருக்கு. ஸோ எப்படியாவது இடத்த விட்டு தப்பிச்சு வேற கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. அந்த டைம்ல வேற கிரகத்துக்கு போக ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ராபர்ட் பாட்டின்சன் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரை அந்த டீம் ஈஸியா சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவரு தன்னை எக்ஸ்பெண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. எக்ஸ்பெண்டபிள்னா கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை எலி மாதிரி தான். பட் எக்ஸ்பெண்டபிளோட க்ளோனை அவங்களால ரெடி பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பெண்டபிளோட மெமரிஸை ஒரு டிவைஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எத்தனை வாட்டி எக்ஸ்பெண்டபிள் இறந்தாலும் அதோட ஜெராக்ஸ் மாரி இன்னொரு க்ளோன் அவங்களால உருவாக்க முடியும் அதே மெமரியோட. ஸோ எக்ஸ்பெண்டபிளான ராபர்ட் பாட்டின்சனோட அந்த டீம் கிளம்புறாங்க. கிளம்பி வேற ஒரு கிரகத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அந்த கிரகத்தில் நடக்கிற அடுத்தடுத்த பரிசோதனைகள்ல ராபர்ட் பாட்டின்சன் இறந்துகிட்டே இருக்காரு. அவரோட பேர் மிக்கி. ஸோ மிக்கி 1 மிக்கி 2ன்னு அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்க 16 முறை இறந்து இப்போ மிக்கி 17 இருக்காரு. மிக்கி 17 ரொம்ப இன்னசென்ட். என்ன பிரச்சனைனாலும் சரி அது தாங்கக்கூடியவர், என்ன வழினாலும் தாங்கக்கூடியவர். ஒரு சூழ்நிலையில மிக்கி 17 இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்து மிக்கி 18 உருவாக்குறாங்க. பட் மிக்கி 17 உயிரோட வந்துடுறாரு. மிக்கி 17 மிக்கி 18 ரெண்டு ராபர்ட் பாட்டின்சன் உயிரோட இருக்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மிக்கி 17. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான். பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், அப்புறம் படம் ஸ்லோவாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான், ஏன்னா செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இருக்குது. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.